ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இது இப்போ புதுசு. இப்போ நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வாங்கிட்டு வர இடத்துலையே சில இடத்துல போய் கரையாக இருக்குது. நான் கஸ்டமர் கேட்குறாங்க, நீங்கள் பழசை வந்து எங்களுக்கு புது விலையில் தரீங்க. நாங்கள் என்ன செய்ய? இது வந்து ஃபுல் குடோன் மாதிரி இருக்குது. அங்கே வந்து குப்பை மாதிரி பொருளை போட்டு விற்கிறாங்க. புதுசு பழசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இதுக்கு ஒன்றுக்கும் அவங்க ஹோல்சேல்காரங்க கவர் போட்டு வைக்கிறது இல்லை. நாங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு கவர் பெருசாக இருந்தால் போட்டு வைப்போம், அப்படியே வச்சுருவோம். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன், சரிங்களா? கஸ்டமரோட எங்கள் மேலே வைக்கிற அலிகேஷன் என்னென்னா, நாங்கள் புதுசு தானே கேட்டோம், நீங்கள் பழசு கொடுக்குறீங்க, ஆனால் புதுசோட ரேட் எடுக்கிறீங்கன்னு. இது புதுசுலேயும் பழசுலாம் பாருங்கள், எங்கேயுமே டேமேஜ் இல்லை. எங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு வர இடத்துல இப்படி தான் இருக்குது. கஸ்டமர் புரிஞ்சிக்கிறது இல்லை, சிலவங்க புரிஞ்சிக்கிறாங்க. இப்போ நல்லா ஃபஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறேன். இது ஓரளவு டக்குன்னு நல்லா அழுக்கு போயிட்டு ஒயிட்டாக இருந்தாலும் அவ்வளோ அழுக்கு இல்லை. சில ஒரு பொருள் வந்து ஹோல்சேலுமே விற்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரேராக கிடைக்கும். சீக்கிரம் விற்றுறது சீக்கிரம் விற்கும். ஆனால் சில பொருள் எங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து கிடைக்கும் போது கொஞ்சம் இப்படி இது டேமேஜ் ஒன்றும் இல்லை, அழுக்கு தான். இது எவ்வளவோ க்ளீன் பண்ணி பார்த்தேன். நகத்தாலும் சுரண்டாச்சு, பிளேடால் சுரண்டா போகும். ஆனால் இதில் வந்து ரேஷஸ் வந்துடும். கஸ்டமர் இன்னும் நம்ம மேலே இப்போ பாதி சந்தேகப்படுறாங்கன்னா முழு சந்தேகப்படுவாங்க. இது புதுசு தான், சரிங்களா? கஷ்டப்பட்ட சொல்லும், புதுசு தான்ப்பா, வேணும்னா வாங்கு, இல்லைனா திருப்பி எங்களுக்கு வந்து இது ரிஃப்ளெக்ஷன் ஆயிரும். அதனால் ஒருத்தர வச்சாச்சு. இப்போ அடுத்த பொருளை பார்க்கலாமா? நிறைய பேர் வந்து எங்களுக்கு சட்னி ஜார் வேணும்னு கேட்குறாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம விலையை சொன்ன உடனே அவங்க அம்மான்னு நெஞ்சில் கை வைக்கிறாங்க. நான் அங்கே 50 ரூபா வாங்கினேன், அங்கே 100 ரூபாய்க்கு வாங்கினேன், அங்கே 120 ரூபா. நாங்கள் கொடுக்குற பொருள் ஒன்று இப்படி இடி மாதிரி இருக்கும். மிக்சர் கெட்டு போகும், ஆனால் எங்கள் ஜார் கெட்டு போகாது. ஏன்னா நாங்கள் கொடுக்குற பொருள் நல்லா நீடிக்கணும், நல்லா ஓடணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். ஆனால் கஸ்டமர் 50 ரூபா 100 ரூபா பேசும்போது அதனால கஸ்டமர் ரெக்கமெண்ட் படி இது விலை கூடது, இது நடுத்தரம், இது என்ன மாதிரி ஏழை. இது வந்து பிளாஸ்டிக் ஜம்போ. இதுக்கு வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரிஜினல் ஸ்டீல், ஃபுல் கோட்டிங் ஸ்டீல். இதுக்கு 6 மாதம் நாங்கள் வாரண்டி தருவோம். இது 6 வருஷம்லாம் ஒன்றும் செய்யாது. நம்ம அரைக்கிற பொறுத்து இருக்குது. அதுக்காக கல்லை தூக்கி போட்டு அரைச்சா அதுவும் பிச்சுக்கிட்டு போயிடும். இதுக்கு 6 மாதம் நாங்கள் வாரண்டி தருவோம். இது வந்து நடுத்தரம் 210 ரூபா, 180 ரூபா, 120 ரூபா. இதுக்கு வாரண்டி கிடையாது. இதுக்கு 3 மாதம், இதுக்கு 6 மாதம். நான் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையை சொல்லி நான் என்ன விற்கிறேன், எவ்வளோத்துக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். யாருமே ஒரிஜினல் என்கிட்ட வாங்க வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதே எனக்கு என்ன ரேட்டில் வந்து அதே ரேட்டில் கொடுப்பேன். இது என் பவானி லைஃப் ஸ்டைல் சேனல் மேலே சத்தியம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல சந்திக்கிறேன். பை பை. லைஃப் லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள்.